Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா லட்டு. இந்த ரவா லட்டை நம்ம ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குறைவான நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஈவன் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா செஞ்சிடலாம். வாங்க இந்த ரவா லட்டை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் Southern Food Tamilல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லட்டு பண்ணுறதுக்காக நம்ம ரவையை வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் 2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரவையை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை கலர் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சர்க்கரையை அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு நான் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரைங்கிறது சரியான அளவு. இதில் ஒரு 5 ஏலக்காயும் சேர்த்து நம்ம இதை ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை முந்திரியை வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி வறுப்பட்ட உடனே இதில் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வீங்கி வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை ரவை இது கூட அந்த நெய்யோட சேர்த்தே உள்ளே சேர்த்துக்கலாம். உடனே கையை வச்சு கிண்டிடாதீங்க, நெய் சூடாக இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வைக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இது பைண்ட் ஆகி நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் காய்ச்சி ஆற வச்சுன பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த லட்டு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு ரவா லட்டையும் நம்ம ஒரு 60 செகண்ட்லேருந்து 90 செகண்ட் வரைக்கும் நம்ம கையில் வச்சு நல்லா பால் மாதிரி எந்த வெடிப்புகளும் இல்லாமல் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. எந்த வெடிப்புகளும் இல்லாமல் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.